நெல்லை மாவட்டம் பணக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த பெண்ணை ஆபாசமாக பேசிய அரசு மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவமனையில் பாலச்சந்தர் என்ற மருத்துவர் பணியில் இருந்தபோது அங்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண்ணிடம் பாலச்சந்தர் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மருத்துவர் பாலச்சந்தரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சேலம் அருகே மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி பெண் வீட்டார் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவரின் மனைவி சுந்தரி குடும்ப பிரச்சினை காரணமாக கணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதையடுத்து அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த தனியார் மருத்துவமனை முன் அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சுந்தரியின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சுந்தரியின் கணவர் மற்றும் மாமியாரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.